ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பேஸ். லாங் டேர்ம்க்கு ஷேர் மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண ஒரு கம்பெனியை எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுன்னு சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம். அதுல சன்ஃபார்மாவோட ஆனுவல் ரிப்போர்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தோம். அண்ட் டுடேஸ் டாபிக் இஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல சன்ஃபார்மாவுடைய ப்ராஃபிட் மட்டும் 8500 கோடி. ஆனா அதே இயர்ல 608 கோடி பணப்பற்றாக்குறை இருக்கு. எப்படி இது சாத்தியம்? ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுற நம்மள மாதிரி மக்களா இருக்கட்டும், இல்ல அந்த கம்பெனியவே நடத்துற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருடைய கோலுமே ஒண்ணுதான், மணி மேக்கிங். அதாவது அதிகமா பணம் சம்பாதிக்கணும். உதாரணமா ராஜான்ற ஒருத்தர் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் ரன் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். இவர் ஷாப்ல சேல் ஆகிற காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே கேஷ் கொடுத்து தான் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 3000 ருபீஸ்க்கு காஃபியும் 2000 ருபீஸ்க்கு ஸ்நாக்ஸும் சேல் ஆகுதுன்னா இவரோட டோட்டல் ரெவென்யூ 5000 ருபீஸ். பிளஸ் இவர் கடனுக்கு எந்த பொருளுமே கொடுக்காதனால சேலான எல்லா காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் அமௌண்ட்டுமே இவர் கைக்கு வந்துருது. ஸோ இவரோட டோட்டல் கேஷ் ஃப்ளோ 5000. இன் கேஸ் 2, வினய்ன்ற பர்சன் மொபைல் ஷாப் வச்சிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். இவர் விற்கக்கூடிய போன்ஸை ரெடி கேஷ் அண்ட் கிரெடிட்ல அவைல் பண்றாங்க. லைக் ஒரு போனுடைய வேல்யூ 20,000னா டோட்டல் 50 போன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 30 போனை ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் 20 போனை கிரெடிட் ஃபெசிலிட்டியில அவைல் பண்றாங்க. இந்த இடத்துல இவரோட டோட்டல் ப்ராடக்ட் ஆன 50 போனுமே சேல் ஆகிருச்சு. ஸோ டோட்டல் ரெவென்யூ 20,000 into 50 10 லட்சம். ஆனா கேஷா இவருக்கு வந்தது 30 போனுடைய அமௌண்ட், அதாவது 6 லட்சம் மட்டும்தான். பேலன்ஸ் இருக்க 20 போனோட அமௌண்ட் கிரெடிட்ல வாங்கினால இவர் கைக்கு அமௌண்ட் வரல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு அவர் அதிகமா முதலீடு செஞ்சு வியாபாரம் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஸோ ஒரு கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோன்றது லிக்விடா எவ்வளவு கேஷ் வச்சிருக்காங்கன்றத குறிக்கும். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்டான பேராமீட்டர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நவ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அ கம்பெனி. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும்: ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை அந்த கம்பெனில மேஜரா பண்ணக்கூடிய பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ், லைக் ப்ராடக்டை தயாரிக்கிறது, சேல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், இதெல்லாம் கவர் ஆகும். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங், கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், லைக் அவங்க கம்பெனி ஷேரை அவங்களே வாங்குறது, லேண்ட், ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வரும். தேர்ட் ஒன் இஸ் ஃபினான்ஸ், பணமா மட்டும் மாறக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், லைக் பேங்க் லோன் எடுக்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், புதுசா கடன் வாங்குறது, கார்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்றது, இதெல்லாம் வரும். இது ஒரு சினாரியோல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்றேன்னு அசியூம் பண்ணிப்போம். இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை ரெக்ரூட் பண்றேன். ஹாஸ்பிட்டல் ரன் பண்றதுக்கு தேவையான சிஸ்டம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்றேன். தென் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்றேன். தென் ஹாஸ்பிட்டலை என்லார்ஜ் பண்ண பேங்க்ல லோன் எடுக்கிறேன். அண்ட் ஃபியூச்சர்ல வேற பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸை IPO லான்ச் பண்றேன். தென் எக்ஸ்ட்ரா இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கேன். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஹைடெக்கா என்லார்ஜ் பண்றேன். ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண கார்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்றேன். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறேன். இந்த 10 ஆக்டிவிட்டிஸும் ஒரு வருஷத்துல பண்றேன். இதுல ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி, விச் மீன்ஸ் கம்பெனியோட மெயின் சோர்ஸ், ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள். இதுல என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், சிஸ்டம் அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், மெடிக்கல் கேம்ப், இப்படி கம்பெனி துவங்க தேவையான ஆக்டிவிட்டிஸ் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி கேட்டகரியில வரும். செகண்ட் இஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, லைக் ஃபியூச்சர்ல பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எக்ஸஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஹை டெக்கா சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி கம்பெனி வளர்ச்சிக்காக ரீஇன்வெஸ்ட் பண்றத இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வரும். தென் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, லைக் பேங்க் லோன் எடுக்கிறது, நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது, இஷ்யூவிங் கார்பரேட் பாண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட், இப்படி பண பரிவர்த்தனைகளை ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்றோம். இந்த 3 ஆக்டிவிட்டீஸ்லயுமே என் கையில பணம் வந்தா அது பாசிட்டிவ்னும், என் கையில இருக்க பணம் வெளியே போனா அது நெகட்டிவ்னு இண்டிகேட் ஆகும். ஃபைனலி ஆப்ரேஷனல், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங், இந்த 3 ஆக்டிவிட்டிஸையும் கன்க்ளூட் பண்ணி வர அமௌண்ட் டோட்டல் கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி. இதை ப்ராக்டிக்கலா சன்ஃபார்மாவோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன் சன்ஃபார்மா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இஸ் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ். டாக்ஸ்க்கு முன்னாடி சன்ஃபார்மாவுடைய ப்ராஃபிட் 94,084 மில்லியன். தென் அவங்களுக்கு வந்த இன்கம், டிப்ரிசியேஷன், ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ,
டிவிடெண்ட் இன்கம், அசட்டை சேல்ஸ் பண்ண ப்ராஃபிட் இதெல்லாம் சேர்த்து 1,21,309 million இருக்கு. தென் அகைன் இன்வென்டரிஸ் இன்க்ரீஸ், தட் மீன்ஸ் மெடிசன்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது, அதர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ், இப்படி அந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் மெயினா அவங்க ஜென்ரேட் பண்ண கேஷ் 64,691 million. அதுல டாக்ஸ் போக 49,593 million. இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங். பை அண்ட் சேல் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், சன்ஃபார்மாவுடைய பேங்க் பேலன்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இது எல்லாம் 79,436 million நெகட்டிவ்ல இருக்கு. தட் மீன்ஸ் இவ்ளோ அமௌண்ட் வெளியே போகிருக்கு. தென் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. பேங்க் லோன், வாங்கின கடனை திருப்பி கொடுத்த அமௌண்ட், டிவிடெண்ட் பேட், இப்படி 23,760 million இருக்கு. இதுல ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்சிங் மூணையும் கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட் 6,082 million நெகட்டிவ்ல இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் இண்டிகேஷன் இருக்கிறதால லாஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. லாஸ்ட் இயர் அவங்க கையில இருந்த பணம் 45,082 million. இதோட எங்கெல்லாம் இவங்க கேஷ் நிக்குது, லைக் சப்சிடரி அண்ட் ஃபாரின் கரன்சி, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தா இயர் எண்ட்ல 46,237 million கேஷ் ஃப்ளோ சன்ஃபார்மா மெயின்டைன் பண்றாங்க. இது ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ தானான்னு ஐடென்டிஃபை பண்ண பாஸ்ட் இயர்ஸோட கேஷ் ஃப்ளோ டீடைல்ஸை டெஸ்ட் பண்ணலாம். ஹியர் ஐ எம் டேக்கிங் பாஸ்ட் 10-year கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சன்ஃபார்மா. 2013 to till now சன்ஃபார்மாவுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பாசிட்டிவ் சைன்ல தான் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் எவ்ரி இயர் அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தென் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி 2021 தவிர எல்லா இயர்லயுமே நெகட்டிவ். விச் மீன்ஸ் தான் கம்பெனி டெவலப்மெண்ட்காக ப்ராப்பர்ட்டி, லேண்டுன்னு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நடந்தனால பணம் வெளியே போயிருக்குன்னு நெகட்டிவ் சைன் காட்டுது. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் சைன் டு டீப் டைவ் இன்டு திஸ் கம்பெனி. பிகாஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி டெவலப் ஆகும். ஃபைனலி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இதுவும் மோஸ்ட் ஆஃப் தி இயர் நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. இட் மீன்ஸ் பே ஆஃப் பண்ண லோன், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் போன்ற டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் இருக்கதும் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க நமக்கு குட் சைன் தான். பிகாஸ் டிவிடெண்ட் மட்டும் எவ்ரி இயர் கன்சிஸ்டன்டா கொடுத்திருக்காங்க. டோட்டலா 2013 to 2024 சன்ஃபார்மாவுடைய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி 71,607 crore. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி 32,886 crore நெகட்டிவ்ல இருக்கு. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி 31,000 அகைன் நெகட்டிவ்ல இருக்கு. இதுல இவங்க ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தேவையான அமௌண்ட் கண்டிப்பா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில இருந்து தான் வந்திருக்கும். தட் மீன்ஸ் பேங்க் லோன்ல இருந்து வந்திருக்கும். இந்த 31,000 crore மினிமம் 8% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலுமே 2,480 crore இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும். ஸோ இவங்களுடைய கரண்ட் இயர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 12,135 crore. அதுல 2,480 crore-ன்றது it's not a matter. So it's something interesting to know more about Sunpharma. ஃபைனலா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு கம்பெனி லிக்விடா தன்னுடைய கையில எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ், லோன், இந்த மாதிரி அர்ஜென்ட் டைமை மேனேஜ் பண்ண போதுமான அளவு ஃபண்ட் இருக்கான்னு பாக்குறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதுவரை ஒரு கம்பெனியோடைய 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். தட் இஸ் P&L ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். while P&L and cash flow ரெண்டுமே பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரோட டேட்டா மட்டும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட்ன்றது ஓவரால் கம்பெனியுடைய அசெட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை கால்குலேட் பண்றது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகும். அதாவது P&L ஸ்டேட்மெண்ட்னா கம்பெனியோட இயர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் உடைய டிஃபரன்ஸை குறிக்குது. இந்த இயர்னிங்ஸை பேலன்ஸ் ஷீட்ல சர்ப்ளஸ்னு ஃபார்வர்ட் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி டிப்ரிசியேஷனும் பேலன்ஸ் ஷீட்க்கு ஃபார்வர்ட் ஆகிரும். இன் பேலன்ஸ் ஷீட் கம்பெனியுடைய அசெட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகியிருக்கும். இதுல கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்னு மென்ஷன் ஆகியிருக்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கிறதுனால கம்பெனியுடைய எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபில்டர் பண்ண ஃபினான்ஷியல் ரேஷியோ போன்ற டூலை யூஸ் பண்றது மூலமா ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி ஸ்ட்ராங் ஆர் நாட்னு ஜட்ஜ் பண்ணலாம். ஃபினான்சிங் ரேஷியோஸ்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் அப்டேட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.